யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஏஜ் ஆஃப் சாசர்ங்கிற டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏஜ் ஆஃப் சாசர் பீரியடில் எத்தனை ரைட்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன், அவங்களுடைய ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் டாபிக் ஜான் வைக்லிப்பை பற்றி பார்க்குறோம். இவர் யார் அப்படின்னா ஒரு பிலாசபர், தியாலஜியன். ஒரு தியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணவர். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண முதல் இவர் தான். இவர் ஒரு ப்ரீஸ்டும் கூட. ஸோ இவரை மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது சர்ச்சில் இருக்கக்கூடிய கரப்ஷனை பற்றி வெளிப்படையாக பேசினவர் இவர் தான். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண முதலும் இவர் தான். ஸோ இவர்கிட்ட இருந்தால் அடுத்தடுத்து டிரான்ஸ்லேட். அதுக்கப்புறம் வில்லியம் டிண்டேல் வந்தார். கிங் ஜேம்ஸ் 1 வந்தார். அந்த கிங் ஜேம்ஸ் 1 தான் அவர் வந்து ஒரு அஃபீஷியல் ரைட்டர்ஸ் எல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, பைபிளை ஃபுல்லாக வந்து கம்பைல் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பைபிள் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் சொல்லுவாங்க. அதை தான் வந்து ஸ்டாண்டர்டு இல்லை அஃபீஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவரை வந்து பார்த்தீங்கன்னா லோலார்ட் மூவ்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவருடைய சபார்டினேட்ஸ், இவருக்கு ஹெல்ப் பண்ணுற இவருடைய டிசைபிள்ஸ் எல்லாமே வந்து லோலார்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, தெருவாக போய் ட்ரம்ஸ் அடித்து பைபிளில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் சர்ச்சில் நடக்கக்கூடிய கரப்ஷனை பற்றி வெளிப்படையாக பேசினவர் ஜான் வைக்லிப். ஸோ அப்படி வெளிப்படையாக பேசும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த சர்ச் போதகர்கள் ஏற்கனவே இருக்காங்க இல்லையா, ப்ரீஸ்ட், போப் கிரிகரிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுது, இரிட்டேட் ஆகுது. இவர் வந்து மக்களை திசை திருப்புறாரு அப்படிங்கிறதுனால அந்த போப் கிரிகரி 11 என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 5 புல்ஸ் சார்ஜ் பண்ணுறாரு. அந்த 5 புல்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேப்பர் லெட்டர்ஸ் தான். ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து எகைன்ஸ்ட் வைக்லிப் மேலே அவருடைய ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ், சர்ச்சோடைய அத்தாரிட்டிக்கு அது வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அ மாஸ்டர் ஆஃப் எரர்ஸ், அவர் பண்ணுறது எல்லாமே தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அக்யூஸ் பண்ணுறாரு. ஜான் வைக்லிஃப்னாவே இந்த லோலார்ட் மூவ்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். த சர்ச் விச் வாஸ் சீட் ஆஃப் பவர் அண்ட் பிரஸ்டீஜ் வாஸ் இன்ஃபெக்டட் வித் கரப்ஷன் அண்ட் moral decaying. The ecclesiastics were corrupt and demoralized. They were rolled in wealth and luxury. இந்த மத போதகர்கள் இருக்காங்க இல்லையா, ப்ரீஸ்ட்டுங்க, அவங்க ஒரு வெல்த்தை சேகரிக்கிறதுக்காக, நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழ்கிறதுக்காக மக்களை வந்து சர்ச்சை வந்து என்ன பண்ணுறாங்க, கரப்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த லோலார்ட் மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த லோலார்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க போய் ட்ரம்ஸ் வாசித்து, இந்த ட்ரம்ஸ் வாசித்ததுக்கப்புறம் மக்களை அட்ரஸ் பண்ணி கேதர் பண்ணி அவங்களுக்கு வந்து பைபிளில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லோலார்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போயட்ஸ் லைக் லாங்லேண்ட் அண்ட் கவர் ஃப்ரீலி ரிவோல்டட் எகைன்ஸ்ட் த க்ரோயிங் கரப்ஷன் இன் த சர்ச். இந்த வில்லியம் லாங்லாண்டாக இருக்கட்டும், ஜான் கவராக இருக்கட்டும், இவங்களுமே வந்து ஒரு அப்போஸ் பண்ணுறாங்க. அதாவது சர்ச் வந்து ரொம்ப கரப்ஷனில் இருக்குது. அந்த 14th centuryயில் 15th centuryயில் சர்ச் ரொம்ப கரப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. They did their best to revive the spiritual Christianity in England. ஸோ உண்மையாலுமே ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு ஸ்பிரிச்சுவல் எப்படி வருது, ஒரு ஆன்மீகத்தை கிறிஸ்டியானிட்டியில் எப்படி கொண்டு வரணும், அதை ஏன் இந்த சர்ச் வந்து அதுக்கு மாறா அவங்களுடைய வெல்த்துக்காக, அவங்களுடைய சுயத்துக்காக, அவங்க லக்ஸூரியஸாக வாழணுங்கிறதுக்காக ஏன் அவங்க வந்து அந்த விஷயத்தை அப்படியே மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து இவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. ஜான் வைக்லிப் சேலஞ்ச்ட் the authority of Catholic Church is sent throughout the country disciples who are called the Lollards or poor priests to spread his teachings. ஸோ அந்த லோலார்ட் மூவ்மெண்ட் மூலியமா அவருடைய டிசைபிள்ஸை, ஜான் வைக்லிஃபை ஃபாலோ பண்ணுறவங்கள, அவருடைய டிசைபிள்ஸை எல்லாத்தையும் த்ரூ அவுட் அந்த கண்ட்ரி, இங்கிலாண்டை ஃபுல்லாக அனுப்புகிறார். போய் ப்ரீச் பண்ணுங்க, கேத்தலிக் சர்ச்சுக்கு எகைன்ஸ்டாக ப்ரீச் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அந்த கேத்தலிக் சர்ச் ஆர்சிங்கிறது என்ன பண்ணிட்டாங்கன்னா கரப்ஷனில் பூந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுடைய வெல்த்து, ஃபேமு, அவங்களுடைய லக்ஸூரியஸ் கொண்டு வரதுக்காக அவங்க இப்படி மாற்றிட்டாங்கங்கிறத இவர் ரொம்ப போல்டாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அட்டாக் பண்ணுறாரு. He encouraged them to seek their religion in Bible only, and for this purpose he translated portion of the New Testament of the Bible from Latin into English. ஆரம்பத்தில் பைபிள் லாட்டினில் தான் இருந்திருக்கு. அந்த லாட்டினில் இருந்து இவர் தான் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ கீழே ஒரு நோட்டு மாதிரி கொடுத்துருக்கு. இது என்னன்னா, ஜெரோமிங்கிறவர் தான் பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக
பைபிளுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் ஹீப்ரூ. யூத மக்கள் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து என்ன வச்சிருப்பாங்க, ஹீப்ரூவில் தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுடைய பைபிளில் ஹீப்ரூவில் தான் இருக்கும். அந்த ஹீப்ரூவில் இருந்து கிரீக்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவர் ஜெரோமி. வல்கேட்டுங்கிறவர் என்ன பண்றாரு, அந்த கிரீக்ல இருந்து லாட்டினுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு பைபிளை. இப்போ ஜான் வைக்லிஃப் தான் என்ன பண்றாருன்னா லாட்டின்ல இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவர். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் அடுத்து பைபிளை வந்து நமக்கு அடுத்தடுத்த ஃபார்முக்கு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஜான் கவர். அவர் ஒரு இங்கிலீஷ் போயிட்டு தான். இவர் யாருடைய கான்டெம்பரரி அப்படின்னா வில்லியம் லாங்லேண்டோடைய கான்டெம்பரரி. ஆனால் சமகாலத்து போயட்ஸ். அது மட்டும் இல்லாமல் he was a close friend of ஜெஃப்ரி சாசர். சாசருடைய பர்சனல் ஃப்ரெண்டும் கூட. ஸோ இவளை பியோல் போயட்னு சொல்லலாம். இந்த பியோல் போயட்டுக்கு இன்னொரு நேம் வந்து கவைன் போயட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த நேம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா சர் கவைன், அந்த கிரீன் நைட். அவர் இவங்கெல்லாம் வந்து இந்த அலிட்ரேட்டிவ் போயம்ல அலிட்ரேஷன்ஸ் அதிகமாக 14th century எழுத ஆரம்பிச்சாங்க. அதான் மிடில் இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த போயம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பியோல், பேஷன்ஸ், கிளீன்னஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இவங்களை வந்து பியோல் போயட்ஸ் அப்படின்னு நம்ம அந்த பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன்னா ஒரு 3 மேஜர் ஒர்க் இருக்கு. மிரர் டி லோமிங், வாக்ஸ் லமாண்டிஸ், கன்ஃபெஷோ அமாண்டிஸ் அப்படிங்கிற போயம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மிரர் ஆஃப் மேன்கைண்ட், அந்த மிரர் டி அயோமிங்கிறது வந்து என்னன்னா த மிரர் ஆஃப் மேன்கைண்ட்னு அர்த்தம். விச் வாஸ் த லாட்டின் டைட்டில். இது வந்து ஆக்சுவலாக ஒரு லாட்டின் டைட்டில். வாக்ஸ் கிளமாண்டிஸ் அண்ட் கன்ஃபெசியோ அமாண்டிஸ்ங்கிறதுலாம் இது வந்து லாங் போயம்ஸ் ரிட்டன் இன் ஃப்ரெஞ்சு, லாட்டின் அண்ட் இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லையுமே இந்த போயம் வந்து எழுதப்பட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து வில்லியம் லாங்லேண்ட். இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1332 இருந்து 1400 வரைக்கும். இவர் ஆக்சுவலாக நியர்லி எங்கே வர்சிஸ்டர் சைடில் பிறந்திருக்காரு. இ வாஸ் அ சன் ஆஃப் புவர் ஃப்ரீ மேன். இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அவருடைய டெத்து வந்து அன்னோன். இவருடைய ஒரே ஒரு ஒர்க், ஆனால் அந்த ஒர்க் ரொம்ப ஃபேமஸ். அதுதான் த விஷன்ஸ் ஆஃப் பியர்ஸ் த ஃப்ளோமேன். த விஷன்ஸ் ஆஃப் பியர்ஸ் த ஃப்ளோமேனுங்கிறது ஆக்சுவலாக இது வெஸ்ட் மிட்லேண்ட் டயலக்டில் எழுதியிருக்காரு. வெஸ்ட் மிட்லேண்ட் டயலக்ட். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு அலிட்ரேட்டிவ் ரிவைவல் தான். இதுலேயும் அலிட்ரேஷன்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை அந்த போயம்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டான்சா தானே பிரிக்கிறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இவர் இந்த போயமை எப்படி ஸ்டான்சஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஸ்டான்ஸாவை பிரிக்கிறதுக்கு பேர் தான் பாசஸ். இதில் மொத்தம் 8 டிவிஷன்ஸ் இருந்திருக்கு, 20 பாசஸ் இருந்திருக்கு, அதாவது 20 ஸ்டான்சாஸ் இருந்திருக்கு. இந்த 5th ஸ்டான்ஸாவில் இருந்து 5th பாசஸ்ன்னு ஒரு ஃபேமஸான லைன் அப்படின்னா இன் ஹூஸ் ஹேண்ட் ஆர் இனிக்விட்டிஸ் ஹூஸ் ரைட் ஹேண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் கிஃப்ட்ஸ். அவனுடைய கரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இனிக்விட்டிஸ், குற்றம் கரைபடிந்து இருக்குது, ஆனால் அவன் ரைட் ஹேண்டில் ஃபுல்லாக கிஃப்டாக இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஐரானிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபேமஸ் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ஜெஃப்ரி சாசர். இவர் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். he was born in 1340 and he was died in the year 1400. அவங்க அப்பா யார் அப்படின்னா ஒரு வைன் மர்ச்சன்ட். 1357 he was a page in the household of Elizabeth de Burgh, Countess of Ulster. ஸோ 1357 இவர் வந்து அந்த குயினோடைய பேலஸில் இவர் வந்து ஒரு பேஜாக ஒரு ஹவுஸ் ஹோல்டு கீப்பிங் போகிறாரு, போய் ஜாயின் பண்ணுறாரு. he was captured by the French during the Brittany expedition in 1359 but he was ransomed by the king. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு உடைய அந்த டைமில் ஃப்ரெஞ்சு பீப்புளை வந்து இவர் என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, பிணை கைதியாக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ 1359 அந்த கிங் வந்து என்ன பண்ணுறாரு, இங்கிலாண்டோடைய கிங் அவரை ரேன்சம் கொடுத்து மீட்டுக்கிட்டு வர்றாரு. எட்வர்ட் III later sent him to the France on the diplomatic mission. ஸோ இவர் அந்த கிங் பேலஸ்லேயே இருந்து அந்த கிங்கு கூடவே அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால கிங்குக்கு இவருக்கு ரொம்ப க்ளோஸு. அப்போ அந்த கிங் இவரை என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரான்ஸுக்கு திரும்பவும் அனுப்புகிறாரு, போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்ஸை வந்து பார்க்கறதுக்காக இவர் போகிறார். he also traveled to Genoa and Florence. இந்த ஏரியாவெல்லாம் அவர் வந்து போய் என்ன பண்ணியிருக்காரு, ட்ராவல் பண்ணியிருக்காரு.
Around 1366, Chaucer married Philippa Royet, a lady in waiting in Queen's household. குயின்ஸோட ஹவுஸ்ஹோல்ட்ல அந்த அம்மா ஒரு பேஜா இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. பிலிப்பா ரோயட் அப்படிங்கிற லேடியை 1366 இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார். இந்த பிலிப்பா ரோயட்டோடைய சிஸ்டர், அந்த அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா கேத்தரின் ஸ்வின்ஃபோர்டு. சாசரோடைய சிஸ்டர் இன்லா கேத்தரின் ஸ்வின்ஃபோர்டு. She became a third wife of John of Gaunt. இந்த ஜான் ஆஃப் காண்ட்ங்கிறவருக்கு ஒரு மூணாவது ஒய்ஃபா இவங்க மாறுறாங்க. இந்த ஜான் ஆஃப் காண்ட் யாரு அப்படின்னா இவருடைய பேட்ரான், சாசருடைய பேட்ரான். கிங்கோடைய 4th சன்னு ஜான் ஆஃப் காண்ட். சாசருக்கு பேட்ரானா இருக்காரு, சாசருடைய ஒர்க்குக்கு கான்ட்ரிபியூட் பண்றாரு. In 1374, Chaucer was appointed comptroller of lucrative London customs. ஸோ அடுத்து 1374ல ஒரு கண்ட்ரோலரா மாறுறாரு, அதுதான் காம்ட்ரோலர் அப்படின்னு சொல்றாங்க. லண்டன் கஸ்டம்ஸுக்கு காம்ட்ரோலரா மாறுறாரு. 1386ல he was elected member of parliament. 1386ல என்னவா மாறுறாரு? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் கென்ட் ஏரியாவுக்காக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியா மாறுறாரு. அண்ட் சர்வ்டு as a justice for the peace. அமைதிக்காக அவர் ரொம்ப சர்வீஸ் பண்றாரு. In 1389 he was made clerk of king's work. ஸோ கிங்கோடைய பர்சனல் அசிஸ்டண்டா மாறுறாரு. முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து சூப்பர்வைசிங் பண்றாரு. ஜெஃப்ரி சாசர் லிவ்டு டியூரிங் 3 kings. அவர் வாழ்ந்த காலம், ஜாசர் வாழ்ந்த காலத்துல 3 கிங்ஸ் வந்து இங்கிலாண்டை ரூல் பண்ணியிருக்காங்க. அதுல முதல்ல இருந்தவர் தான் எட்வர்டு 3. அவருடைய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1327 இருந்து 1377 வரைக்கும். அதுக்கடுத்து ரிச்சர்ட் 2 1377 இருந்து 1399 வரைக்கும். ஹென்ரி 4 1399 இருந்து 1413 வரைக்கும். He was the first poet to be buried in Westminster Abbey. இந்த Westminster Abbeyங்கிறது போயட்ஸை புதைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட கல்லறை, அதான் வெஸ்ட்மினிஸ்டர் அபேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேருன்னு, இன்னொரு பேர் வந்து த போயட்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மொத பரீட் பண்ண போயட் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி சாசர் தான். லெஜெண்ட்ஸ் ஆஃப் குட் விமன் அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு. அதுல 9 விமன் லெஜெண்ட்ஸை பத்தி சொல்லியிருப்பார். கிளியோபட்ரா, திஸ்பீட், சிடோ, ஐப்ஸ்டைல், லூக்ரஸ், அரியாட்னே, பிலோமிலா, ஃபெலிஸ் அண்ட் ஹைபர்னிஸ்ட்ரா. இந்த மாதிரி 9 லெஜெண்ட்ஸை பத்தி, விமன் லெஜெண்ட்ஸை பத்தி எழுதியிருப்பார். இவருடைய கேண்டர்பரி டேல்ஸை வந்து மாடர்ன் இங்கிலீஷ்ல திரும்பவும் ரீரைட் பண்ணவர் ஜான் ட்ரைடன் தான். He was the first national poet of England. இங்கிலாந்துடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் போயட்டும் ஜெஃப்ரி சாசர் தான். அந்த ட்ரைடன் வந்து சாசரை பத்தி ஒரு கொட்டேஷன் என்ன கொடுத்திருக்காரு பாருங்க. Here is God's plenty and a rough diamond and must be polished or he shines. இவர் வந்து ஒரு ரஃப் டைமண்ட், ஒரு கரடு முரடான ஒரு டைமண்ட், அதை எடுத்து பாலிஷ் பண்ண அது ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஹியர் இஸ் காட்ஸ் பிளண்டி, ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரைடன் வந்து இவரை பிரைஸ் பண்ணி எழுதியிருப்பார். சாசருடைய ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பொக்காஷியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா டிப்ளமேட்டிக் மிஷன் ஹி வாஸ் சென்ட் டு இட்டலி. இவர் பிரான்ஸ் போயிருக்காரு, இட்டலி போயிருக்காரு. அப்படி இட்டலி போகும்போது தான் அங்கே பொக்காஷியோ பெட்ராக்க மீட் பண்ணுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய சோர்ஸ் ரைட்டிங்ஸ்க்கு எடுக்கிறார். பெட்ராக்கோடைய இன்ஃப்ளூயன்ஸை எங்கே கொண்டு வர்றாருன்னா அந்த கிளார்க்கோடைய டேலில் கொண்டு வர்றாரு. கேண்டர்பரி டேல்ஸில் அந்த கிளார்க்கோடைய டேலில் வந்து கொண்டு வர்றாரு. Geoffrey Chaucer is called the father of English poetry and grandfather of English novel. இவரை வந்து என்னன்னு சொல்றோம்? ஜெஃப்ரி சாசரை போயட்ரியோடைய தந்தை, ஆங்கில கவிதையின் தந்தை, ஆங்கில நாவலின் கிராண்ட்ஃபாதர்னு சொல்றோம். He is called மார்னிங் ஸ்டார் ஆஃப் சாங். இவரை வந்து என்னன்னு சொல்றாங்க? மார்னிங் ஸ்டார் ஆஃப் சாங், இல்லைன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்றோம். மேத்யூ அர்னால்ட் இவரை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. சாசர் lacks not only the accent of Dante but also the high seriousness. ஸோ இவர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காரு. அர்னால்டு வந்து, ஜான் ட்ரைடன் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாரு.
மேத்யூ அர்னால்டு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாரு. இவரை வந்து ரொம்ப இந்த டான்டேக்கிட்ட இருக்கக்கூடிய அக்சென்ட் வந்து இவர்கிட்ட இல்லை, அதே மாதிரி இவர்கிட்ட அந்த ஹை சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்றாரு. He is the first one to use Ottawa Rhyma அப்படிங்கிற ஸ்கீம். ரைம் ராயல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்டோவா ரைமா அப்படிங்கிற டேர்மை இவர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர். அவருடைய அந்த இதில் த புக் ஆஃப் டச்சஸ்ல ஆட்டோவா ரைமா இஸ் அ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் 8 lines each having 10 syllables. இந்த ஆட்டோவா ரைமாங்கிறது ஸ்டாண்ட்ஸாவில் எத்தனை 8 லைன்ஸ் இருக்கும், 10 syllables இருக்கும். எப்படி அப்படின்னா ஏபி 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 சிசி அப்படி வரும். இஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் த ஹீரோயிக் கப்லெட். அதே மாதிரி இவர் ஹீரோயிக் கப்லெட்டை யூஸ் பண்ணவர் இவர் தான். லெஜெண்ட்ஸ் ஆஃப் குட் விமன்ல ஹீரோயிக் கப்லெட்டை யூஸ் பண்ணியிருப்பார். ஹீரோயிக் கப்லெட்டுங்கிறது 10 syllable, 10 syllable லைன் ரைமிங் இன் கப்லெட்ஸ். அதை தான் வந்து டெக்காசிலபிக் கப்லெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இஸ் த ஃபர்ஸ்ட் யூஸ்டு சாசரியன் ஸ்டான்சா இஸ் நோன் ஆஸ் ரைம் ராயல். சாசரோடைய ஸ்டான்சா, சாசரோடியன் ஃபார்ம் அப்படின்னாவே அது வந்து ரைம் ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எங்க யூஸ் பண்ணியிருக்காரு, ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடாவில் யூஸ் பண்ணியிருக்காரு. Chaucerian stanza or rhyme royal is having 7 lines in a stanza and each line has 10 syllable. So இவருடைய அந்த ரைம் ராயல் பேட்டர்னுங்கிறது 7 lines இருக்கும் ஸ்டான்சாவில். எல்லா லைனுக்குமே 10 syllables இருக்கும். ஏபி ஏபி பிசிசி. மேலே வந்து என்ன பார்த்தோம், ஆட்டோவா ரைமான்னு பார்த்தோம், அது 10 syllable. அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி திரும்ப ஒரு ஏபி சிசின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 lines. இதில் வந்து ஏபி ஏபி பிசிசி அப்படின்னு வரும். இது வந்து ரைம் ராயல். It is called Chaucerian stanza because Chaucer used it first time in England and probably he borrowed it from France. ஆக்சுவலாக இது இந்த ஸ்கீம் வந்து பிரான்ஸ்ல இருந்து எடுத்திருக்கலாம், ஆனால் இங்கிலீஷில் முத யூஸ் பண்ணவர் இவர் தான். இட் கேம் டு நோன் ஆஸ் ரைம் ராயல் ஆஃப்டர் த கிங் ஜேம்ஸ் I. ஸோ கிங் ஜேம்ஸ் I தான் அதை வந்து என்னன்னு பேர் வைக்கிறார், ரைம் ராயல் அப்படிங்கிறாரு. கிங் ஜேம்ஸ் I வந்து he was the king of Scotland. இந்த கிங் ஜேம்ஸ் I தான் இங்கிலீஷ் பைபிளை ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது, கம்பைல் பண்ணதில் முழு முக்கியமாக இருந்தவர். சாசரோடைய ட்ராய்லஸ் கிரெசிடாங்கிறது அது ஒரு வேர்ஸ் தான், போயம் தான், பட் இட் இஸ் இன் நாவல். கவிதை நடையில் இருக்கக்கூடிய ஒரு நாவல். அதனால தான் இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். In the House of Fame, Chaucer resemblance closer to Dante's Divine Comedy. தாண்டே உடைய டிவைன் காமெடியில இருந்தா அந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறத அந்த ஃபோக்கஸ் பண்றார் அவருடைய ஒர்க்ல. W.J. Long called the prologue to the Canterbury Tales as the prologue to modern fiction because of its realism. இவருடைய அந்த prologue to the Canterbury Tales, அந்த prologue எழுதுறாரு இல்லையா, அந்த prologue வந்து என்ன சொல்றாரு அந்த W.J. Longங்கிறவர், இது வந்து prologue to the modern fiction. மாடர்ன் ஃபிக்ஷன் அவருடைய வளர்ச்சிக்கு இது காரணம், இது ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாரு. The general prologue of the Canterbury Tales contains 858 lines. கேண்டர்பரி டேல்ஸுக்கு ப்ரொலாக் எழுதுறாரு, அதான் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்னு சொல்றோம். அதுக்கு எத்தனை லைன்ஸ் அவர் எழுதியிருக்காருன்னா 858 லைன்ஸ் எழுதியிருக்காரு. The general plan of Canterbury Tales is taken from Boccaccio's Decameron. அந்த கேண்டர்பரி டேல்ஸ் அவர் எழுதும் போது எந்த பேஸ் பண்ணி எழுதுறாரு அப்படின்னா பொக்காஷியோடைய டெக்கமேரான்ங்கிற ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டர்பரி டேல்ஸ் அவர் எழுதுறாரு. In Canterbury, the pilgrims could be seen going to Thomas Becket in the month of April. Canterbury Talesல group of pilgrims வந்து எங்க போறாங்க, செயின்ட் தாமஸ் பெக்கெட்டை பார்க்க போறாங்க. எந்த சமயத்துல போறாங்க, ஏப்ரல் மந்த்ல போறாங்க. He gave pen picture of 21 pilgrims in this work. அந்த ஒர்க்ல எத்தனை பேரை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு, 21 pilgrims வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. Had Chaucer written in prose, it is possible his Troilus and Cressida and not Richardson's Famila would be celebrated as the first English novel.
எஸ்டி நெயில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நாவலுங்கிறது ரிச்சர்ட்சனுடைய ஃபமீலா தான். ஆனா ட்ராய்லஸ் கிரிசிடா வந்து போயம் ஃபார்ம்ல இல்லாம ப்ரோஸ் ஃபார்ம்ல இருந்திருந்தா அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ஒர்க்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு எஸ்டி நெயில் வந்து கமெண்ட் பண்றாரு. எட்மண்ட் ஸ்பென்சரும் சாசரை வந்து ஃபேரி குயின்ல ரொம்ப பிரைஸ் பண்றாரு. சாசர் வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்டு, அவர் ஒரு கலக்கப்படாத, அவர்கிட்ட எந்த ஒரு களங்கமும் இல்லை, அப்படி ஒரு ஒருத்தர் தான் சாசர். எந்த ஒரு மிக்சடு ஃபார்மும் கிடையாது, அவர் ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்னு தான் சாசர் இவர் எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்றார். சாசர் வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்டு. ஆல்பர்ட் தான் சாசர் என்னன்னு சொல்றாரு, மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ் சொன்னவர் ஆல்பர்ட். ட்ரைடன் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொன்னார். சாசரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொன்னவர் ஜான் ட்ரைடன். Chaucer found his native tongue a dialect and left it a language. லோவ்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த டயலெக்டை வந்து லாங்குவேஜா கொடுத்தவர். அவரை யூஸ் பண்ண நேட்டிவ் டங்க அந்த டயலெக்டை வட்டார மொழியை லாங்குவேஜா நம்ம விட்டுட்டு போனவர் ஜெஃப்ரி சாசர் அப்படின்னு சொல்றாரு. சாசர் இஸ் த ஏர்லியஸ்ட் ஆஃப் த கிரேட் மாடர்ன்ஸ். மேத்யூ அர்னால்ட் என்ன சொல்றாருன்னா சாசர் இஸ் த ஏர்லியஸ்ட் ஆஃப் த கிரேட் மாடர்ன்ஸ். மாடர்னுங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு முன் உதாரணம், ஏர்லியஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஜி.கே. ஜெஸ்டர்சன் என்ன சொல்றாரு சாசரை பத்தி, இஃப் சாசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஹி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். சாசர் வந்து இங்கிலீஷ் போயட்ரியோடைய ஃபாதரா இருக்கும் பட்சத்துல அவரே வந்து என்னவாவும் நம்ம கூப்பிடலாம், கிராண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்லீவ் wrote a famous poem, The Regiment of Princes, on the death of Chaucer. சாசர் இறந்ததுக்கு அப்புறம் ஆக்லீவ்ங்கிறவர் அவரை பத்தி எழுதுறாரு. அதான் ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் சாசரை பத்தி எழுதுறாரு. சாசர் அண்ட் லாங்லேண்ட் டைட் இன் த சேம் இயர். வில்லியம் லாங்லேண்டும் சாசரும் 1400 தான் இறக்குறாங்க. Chaucer has been criticized for presenting about courts and cultivated classes and neglects suffering of the poor. Although in Canterbury Tales 120 stories were planned but only 24 were completed. பிளான் என்ன பண்றாங்க, கேண்டர்பரி டேல்ஸுக்கு போகும்போது 60 ஸ்டோரியும் வரும்போது 60 ஸ்டோரியும் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் 2 ஸ்டோரி, போகும்போது 60 வரும்போது 60. அப்போ போகும்போது 2 ஸ்டோரி சொல்லிட்டு போகணும், வரும்போது 2 ஸ்டோரி சொல்லணும். அப்போ ஒவ்வொரு பில்கிரீமும் 4 ஸ்டோரி சொல்லணும். அப்படிதான் பிளான் பண்றாரு. 120 ஸ்டோரிஸ் பிளான் பண்றாரு. ஆனா அது கேண்டர்பரி டேல்ஸ்ல அவர் முடிச்சது ஒன்லி 24 தான். சாசர் இன்ட்ரடியூஸ்டு ஃபெலிசிட்டி இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்துல ஃபெலிசிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் சாசர் தான். லாங்கஸ்ட் டேல் ஆஃப் கேண்டர்பரி டேல்ஸ் இஸ் அ நைட்ஸ் டேல். ரொம்ப முக்கியம். கேண்டர்பரி டேல்ஸ்லேயே ரொம்ப பெருசு எது அப்படின்னா நைட்ஸோடைய டேல் தான். சாசர் வாஸ் நாட் இன் எனி சென்ஸ் அ போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொன்னவர் ஹட்சன். சாசர் 3 லாங்குவேஜ்லையுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருக்காரு. ஃப்ரெஞ்சில் வந்து ரொமாண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அது ஃப்ரெஞ்சு போயம். அவருடைய ஏர்லி போயம்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்சு ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தீம்ஸ் கூட லவ் அண்ட் ஷிவால்ட்ரி அதை பேஸ் பண்ணி தான் எழுதுவார். லாட்டினில் வந்து ட்ரீட்டிஸ் ஆன் த அஸ்ட்ரோலேப் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த அஸ்ட்ரோலேப்ங்கிறது ஆக்சுவலாக இது ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து அந்த ஸ்டார்ஸோடைய பொசிஷன்ஸ், பிளானட்ஸோடைய பொசிஷன்ஸை மெஷர் பண்ணும். ஸோ அதனால த ட்ரீட்டிஸ் ஆன் த அஸ்ட்ரோலேப் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு ப்ரோஸ் ஒர்க்கு. இட் இஸ் ரிட்டன் ஃபார் ஹிஸ் சன் எக்ஸ்பிளைனிங் ஹவு டு யூஸ் அண்ட் அஸ்ட்ரோலேப். அந்த அஸ்ட்ரோலேப்புங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. இங்கிலீஷில் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டர்பரி டேல்ஸ். த கேண்டர்பரி டேல்ஸுங்கிறதா இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ், அவருடைய மாஸ்டர் பீஸ். ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடே, த புக் ஆஃப் டச்சஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், இதெல்லாம் வந்து சாசருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் தாமஸ் ஆக்லீவ் ஆர் ஆக்லீவ். He was born in 1367 and he was died in the year 1426. இதான் அவருடைய பீரியட். 15th செஞ்சுரியில் he is one of the most significant poets. முக்கியமான போயட்ஸ்ல இவரும் ஒருத்தர்.
He was a clerk in the office of Privy Seal. Privy Sealங்கிற ஒரு இடத்துல இவர் என்னவா இருந்திருக்காரு, அந்த ஆஃபீஸில் கிளார்க்கா இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய போயம் எல்லாமே எதை கிளைம் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் டிஸ்கிரைப் த ஈவெண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் லைஃப். அவருடைய சொந்த வாழ்வியலில் நடந்த சம்பவங்களை வச்சு தான் அவர் வந்து போயம்ஸ் உண்டாக்கியிருக்காரு. லாமேல் ரெகில்டி தாமஸ் ஆக்லீவ் அப்படிங்கிற டைட்டில். த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ்ங்கிற ஒரு ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அது வந்து 1411 to 1412 அது வந்திருக்கு. இந்த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ்லுக்கு அவர் ப்ரொலாகம் எழுதியிருக்காரு. இந்த ஒர்க்கில் தான் சாசரை ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இன்னும் 2 போயம்ஸ், த கம்ப்ளைண்ட், த டயலாக் வித் அ ஃப்ரெண்ட், இதெல்லாமே வந்து எதில் வந்து எந்த சீக்வன்ஸில் வந்திருக்குன்னா சீரீஸுங்கிற சீக்வன்ஸில் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 1420 அந்த சீரீஸுங்கிற சீக்வன்ஸ் வந்திருக்கு. Occleve poetry also included the translation from Christine de Pizan. இவர் ஒரு பிரெஞ்சு போயட்டு. இவருடைய கான்செப்ட் இவருடைய ஒர்க்கில் இருந்து அவர் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் தாமஸ் ஆக்லீவோடைய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் ரைட்டரு ஜான் லிடிகேட். ஜான் லிடிகேட் ஆஃப் பரி வாஸ் எ மாங்க் அண்ட் போயட். இவர் வந்து ஒரு துறவி, ஒரு போயட்டும் கூட. He was born in Lidicate near Haverhill. Haverhill பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து லிடிகேட். அங்கே தான் இவர் பிறந்திருக்காரு. ஸோ இந்த Haverhill வந்து சஃபோக்கில் இருக்கு. இங்கிலாண்டில் சஃபோக்குங்கிற இடத்துல தான் அது இருக்கு. லிடிகேட்ஸ் poetic output is a prodigious, amounting at conservative count to about 1,45,000 lines. இவருடைய போயம்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,45,000 லைன்ஸ் இருக்காமா. His position is a man of letters rather than as a major poet. ஆக்சுவலாக இவர் வந்து போயட்டு தான், ஆனால் போயட்டை காட்டிலும் இவர் நல்ல ஒரு எழுத்தாளர். அதாவது இந்த எஸ்ஏ மாதிரி எழுதுற அந்த மாதிரி தான் மேன் ஆஃப் லெட்டர்ஸ். இவர் சார்ல்ஸ் லேம்ப் மாதிரி இவர் ஒரு மேன் ஆஃப் லெட்டர்ஸ். Perhaps his greatness fame lies ironically in his price of Chaucer. ஸோ இவருமே சாசரை ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. பட் அவருடைய ஃபேம் வந்து எப்படி கொடுக்கலாம், அவருடைய புகழ்ச்சி வந்து எப்படி வரும்னா இட் இஸ் ஐரானிக்கல். ஸோ இவர் ப்ரைஸ் பண்ணால் கூட ஒரு ஐரானிக்கலாக தான் ப்ரைஸ் பண்ணுவார். இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்தோம்னா த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட்ஸ், இட் இஸ் மாடல்ட் ஆன் சாசர்ஸ் த புக் ஆஃப் டச்சஸ். சாசர் வந்து த புக் ஆஃப் டச்சஸ்ன்னு ஒரு புக் எழுதினாரு. அதை பேஸ் பண்ணி அந்த கான்செப்டை வச்சு இவர் வந்து என்னன்னு எழுதியிருக்காரு, த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படின்னு எழுதியிருக்காரு. த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், சாசர் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினாரு. அதில் என்ன பண்ணாருன்னா அதை பேஸ் பண்ணி அந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேமை பேஸ் பண்ணி இவர் த டெம்பிள் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. ரீசன் அண்ட் சென்சுவாலிட்டி, ரீசன் அண்ட் சென்சுவாலிட்டி இது வந்து ஒரு அலிகரி ஒர்க்கு. ட்ராய் புக் எழுதியிருக்காரு, ட்ரோஜன் வார், ட்ராய் புக் எழுதியிருக்காரு. a major contribution to the rendering of classical myth into English. ஸோ கிளாசிக்கல் மித்தாலஜியை இங்கிலீஷில் கொண்டு வந்திருக்காரு. த ஸ்டோரி ஆஃப் தீபிஸ் என்னும் ஒரு புக் எழுதியிருக்காரு. 1420 1422 அது பப்ளிஷ் ஆகிருக்கு. த ஃபால் ஆஃப் பிரின்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அது 1438. இது வந்து ஒரு 30,000 லைன்ஸ் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மாங்க்ஸ் டேல், கேண்டர்பரி டேல்ஸில் வர மாங்க்ஸ் டேலை பேஸ் பண்ணி இவர் எழுதியிருக்கார். ஸோ இதுதான் ஜான் லிட்டிகேட்டோடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் ரைட்டர் தாமஸ் மெலாரி, 1415 to 1471 அவருடைய பீரியடு. சர் தாமஸ் மெலாரி வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர், ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். த ஆத்தர் ஆர் கம்பைலர் ஆஃப் லீ மார்டி ஆர்தர். இந்த லீ மார்டி ஆர்தருடைய ஆத்தர் இவர் தான், கம்பைலர் இவர் தான். இது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1485. 1485 தான் இது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. யாரால் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா வில்லியம் ஹாக்ஸ்டன். இவர் தான் இங்கிலாண்டில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ இவர் தான் வந்து இந்த புக்கவும் வந்து பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாரு. Who changed its title from the original, the whole book of King Arthur and of his noble knights of the round table. இதுதான் தாமஸ் மெலோரி கொடுத்த ஒரிஜினல் டைட்டில். இந்த டைட்டிலை தான் வில்லியம் காக்ஸ்டன் வந்து என்னவா மாத்திட்டார்னா லீ மார்டி ஆர்தர் அப்படின்னு மாத்திட்டார். அந்த லீ மார்டி ஆர்தருடைய ஃபுல் டைட்டில், ஒரிஜினல் டைட்டில் வந்து இதுதான், த ஹோல் புக் ஆஃப் த கிங் ஆர்தர் அண்ட் ஆஃப் ஹிஸ் நோபல் நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள். த ஹோல் புக் ஆஃப் கிங் ஆர்தர் அண்ட் ஆஃப் ஹிஸ் நோபல் நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள்.
இவருடைய 19th செஞ்சுரியில வந்து பார்த்தீங்கன்னா லேட் 19th செஞ்சுரியில has generally been identified as Sir Thomas Mallory of Newbold Revel in Warwickshire. ஸோ இதே தாமஸ் மெலாரி தான் 19ஆம் நூற்றாண்டுகளில் இவர் என்னவா வந்து கண்டறியப்படுகிறார் அப்படின்னா சர் தாமஸ் மெலோரி ஆஃப் நியூபோல்ட் ரெவல் அப்படின்னு கண்டறியப்படுகிறார். ஸோ இந்த புக்ஸ் அந்த எழுதினார் இல்லையா லீ மார்டி ஆர்தர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மேரேஜ் ஆஃப் த கிங் உதர் அண்ட் டு கிங் ஆர்தர் தட் ரீன் ஆஃப்டர் ஹிம் அண்ட் டிட் மெனி பேட்டில்ஸ் அப்படின்னு புக்கு 1 கொடுத்துருக்காங்க. புக்கு 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா த நோபல் டேல் பிட்வீன் கிங் ஆர்தர் அண்ட் லூசியஸ் த எம்பரர் ஆஃப் ரோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக்கு 3க்கு த நோபல் டேல் ஆஃப் சர் லான்ச்லோட் லேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக் 4க்கு த டேல் ஆஃப் சர் கோரத் ஆஃப் அர்க்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக் 5 த புக் ஆஃப் சர் ட்ரிஸ்ட்ரம் டி லாய்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக் 6க்கு த நோபல் டேல் ஆஃப் தி சாங்க்ரீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக் 7ல சர் லான்ச்லாட் அண்ட் குயின் கினிவியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக் 8 த டெத் ஆஃப் ஆர்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட்டரு ஜான் ஸ்கெலிட்டன். இவருடைய பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 1460 இருந்து 1529 வரைக்கும். He was the first poet laureate by the universities of Oxford and Cambridge, an academic distinction. He was appointed as the first poet laureate. ஃபர்ஸ்ட் poet laureate இவர் தான் வந்து அழைக்கப்படுறார். இவரை தான் வந்து கண்டறிகிறாங்க. இந்த poet laureate அப்படின்னா அவை புலவர். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே 3 அரசர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து ஆண்டாங்க நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய அரசவையில் ஒரு அவைப்புலவர், ஔவையார் மாதிரி அவைப்புலவர் அப்படின்னு இருப்பாங்க. அதை தான் வந்து இங்கிலீஷில் வந்து போயட் லாரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிங்ஸ் கோர்ட்டில் ஒரு போயட் லாரேட் இருப்பாங்க. ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் போயட் லாரேட். அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அ ஃபாலோவர் ஆஃப் சாசர். இவரை வந்து சாசருடைய ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாசர் இஸ் அ ரோல் மாடல் ஃபார் அப்கமிங் ரைட்டர்ஸ். ஏன்னா சாசர் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஃபர்ஸ்ட், அதுல இருந்து தான் மற்ற ரைட்டர்ஸ் வராங்க. ஸோ அவங்க எல்லாமே யாரை ரோல் மாடலாக எடுக்கிறாங்க அப்படின்னா சாசரை ரோல் மாடலாக எடுக்கிறாங்க. அவருடைய ஒர்க் காலின் கிளவுட்ல ஸ்கெலிட்டன் வந்து யாரை அட்டாக் பண்றாரு அப்படின்னா சட்டைரைஸ் பண்றாரு. சட்டைரைஸ் அப்படின்னா கிரிட்டிசைஸ், ஓல்ட் ஸ்லேவை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அவருடைய மற்ற போயம்ஸும் இருக்கு. ஸ்பெக் பேரட் அண்ட் ஒய் கம் யூ நாட் டு கோர்ட், இதெல்லாம் அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ். த புக் ஆஃப் பிலிப் ஸ்பாரோ, இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா 1400 லைன்ஸ் இருக்கு. இந்த போயம் இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை கேட்டுலஸ். கேட்டுலஸ்ங்கிறவரால இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட போயம். ஹி பிகம் அ டியூட்டர் ஆஃப் பிரின்ஸ் ஹென்ரி. இவர் வந்து பிரின்ஸ் ஹென்ரிக்கு வந்து டியூட்டரா மாறுறாரு. ஜான் ஸ்கெலிட்டன் வந்து பிரின்ஸ் ஹென்ரிக்கு டியூட்டரா மாறுறாரு. அந்த பிரின்ஸ் ஹென்ரி தான் பின்னாட்கள் என்னவா மாறுறாரு, ஹி இஸ் அ கிங் ஆஃப் ஹென்ரி எய்த். ஹென்ரி எய்த் தான் மாறுறாரு. ஸோ இவருடைய வேர்ஸ் ஃபார்ம், இவருடைய வேர்ஸ் அப்படின்னா போயம். இந்த போயம் ஃபார்ம் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஸ்கெலட்ரானிக் வேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இஸ் போயம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஷார்ட் லைன்ஸ் குரூப்டு பை எண்ட் ரைம்ஸ். ஒரு ஷார்ட் லைன்ஸ் வந்து அப்படியே குரூப்பா ஃபார்ம் ஆகி அந்த எண்டிங் ரைம்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் வந்து இதை ஸ்கெலட்ரானிக் வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். உடைய முக்கியமான அடுத்த மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த பவுச் ஆஃப் கோர்ட், Wentling D. Ward, The Garland of Laurel, Dirge on Edward IV, Magnificence, இதெல்லாம் அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் டெசிடீரியஸ் எராஸ்மஸ். டெசிடீரியஸ் எராஸ்மஸ் அவருடைய பீரியட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1466 இருந்து 1536 வரைக்கும். இவர் வந்து கிரேட் ஹியூமனிஸ்ட், ஒரு நல்ல ஒரு ஹியூமனிஸ்ட். has been called the crowning glory of the Christian humanist. இவரை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம், the crowning glory of Christian humanist அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இவர் எழுதுன முக்கியமான ஒர்க் த பிரைஸ் ஆஃப் ஃபாலி. இது வந்து 1509ல வந்திருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மோரை என்கோமியம் அப்படின்னு லாட்டின்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது அவருடைய லாட்டின் டைட்டில். இந்த இது வந்து ஆக்சுவலாக ஒரு
பன் மாதிரி யூஸ் பண்ணலாம். லிட்டரரி டிவைஸில் பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேம் ஆஃப் தாமஸ் மோரை பேஸ் பண்ணி இது வந்திருக்கு. இந்த ஒர்க்கில் நேரேட்டர், இந்த பிரைஸ் ஆஃப் ஃபாலியில் அதனுடைய நேரேட்டருடைய நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலி அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ரைட்டர் ஸ்டீஃபன் ஹாஸ் அப்படின்னு ஒருத்தர். இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1474 1523 வரைக்கும். Stephen Haas was a popular English poet during the Tudor period who is now little known. Tudor periodல வாழ்ந்த ஒரு ரைட்டர் இவர். ரொம்ப ஒரு மைனர் ரைட்டர், மைனர் போயட் அந்த மாதிரி. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Post Time of Pleasure, Example of Virtue, The Conversation of Sweetness, The Comfort of Lovers. இதெல்லாம் அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் ரைட்டர் தாமஸ் மோர், ரொம்ப முக்கியமானவர். உட்டோபியாவை எழுதினவர். அவருடைய பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1478 1535 வரைக்கும். இவரை கேத்தலிக் சர்ச்சில் வந்து என்னவா பண்ணியிருக்காங்க, என்ன கிறிஸ்டியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செயின்ட் தாமஸ் மோர் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் இங்கிலீஷ் லாயராக இருந்திருக்காரு. சோசியல் பிலாசபர், ஆத்தர், ஸ்டேட்ஸ்மேன், நோட்டட் ரெனைசான்ஸ் ஹியூமனிஸ்ட். ஹி வாஸ் அ கவுன்சிலர் டு ஹென்ரி எய்த்துக்கு இவர் வந்து கவுன்சிலராக இருந்திருக்காரு. இங்கிலாண்டில் லார்டு ஹை சான்சலராக எப்போ இருந்து இருந்திருக்காருன்னா 1529 1532 வரைக்கும் இருந்திருக்காரு. தாமஸ் மோர் wrote Utopia in 1516 in Latin, which is an essay in 2 books. தாமஸ் மோர் யூட்டோபியான்னு சொல்லிட்டு 1516 வந்து எழுதியிருக்காரு. அது ஆக்சுவலாக லாட்டினில் 2 எஸ்ஏ, அதாவது எஸ்ஏ ஃபார்மில் 2 புக்காக பப்ளிஷ் பண்ணிப்பட்டது. உட்டோபியாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நோவேர், அதாவது இமேஜினரி லேண்ட், நோவேர் லேண்ட், அன் ஐடியல் லேண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் ஆஃப் உட்டோபியா டைஸ்டோபியா, நாட் அன் ஐடியல் லேண்ட். உட்டோபியாவுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லலாம், டைஸ்டோபியா அப்படின்னு சொல்லலாம். Utopia was translated into English by Ralph Robinson in 1551. ஆக்சுவலாக தாமஸ் மோர் உட்டோபியாவை 1516 எழுதினாரு லாட்டின் வேர்ஷனில். ரால்ஃப் ராபின்சனுங்கிற ரைட்டரு அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1551. இதனுடைய ப்ரொட்டகானிஸ்ட் வந்து ரஃபேல் ஹைக்லோடாஸ். Utopia was influenced by travelogues such as that by Amerigo Vespucci. ஆக்சுவலாக அந்த உட்டோபியாங்கிறது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டதுன்னா அந்த ட்ராவலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் ட்ராவலாக். இந்த அமெரிகோ வெஸ்பிசியோடைய அந்த ட்ராவலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு அதிலிருந்து எழுதப்பட்டதான் உட்டோபியா. மோர் வாஸ் அன் ஹியூமனிஸ்ட் அண்ட் கர்டியர் லார்ட் சான்சலர் டு த கிங் ஹென்ரி VIII and was beheaded in 1535 for refusing to give up the authority of the Pope. இவருடைய அத்தாரிட்டியை வந்து விட்டு கொடுக்காததுனால இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிகெட்டட் பண்ணியிருக்காங்க. பிகெட்டட் அப்படின்னா மரண தண்டனை மாதிரி, தலையை வெட்டுறது. அலெக்சாண்டர் பார்க்லே, he was born in the year 1484 and he was died in the year 1552. இவர் ஆக்சுவலாக he was a poet and also a preacher and he was born in Scotland. ப்ரீச்சர் அப்படின்னா போதகர், மத போதகர். இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா த ஷிப் ஆஃப் ஃபூல்ஸ்னு ஒன்று எழுதியிருக்காரு, எக்லாக்ஸ்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதுக்கு இன்னொரு நேம் தான் சர்டைன் எக்லாக்ஸ். பாஸ்டரல்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக லிட்ரரி டேர்ம்ஸில் இந்த பாஸ்டரல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா எ ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர் தட் செலிப்ரேட்ஸ் இன் கன்வென்ஷனலி ஐடியலைஸ்டு டேர்ம்ஸ் த இன்னசென்ட் லவ் அண்ட் மியூசிக் அ ப்ளஷர் ஆஃப் ஷெப்பர்ட்ஸ். அந்த ஷெப்பர்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஷர், மியூசிக்கல், அந்த லவ், அவங்களுடைய இன்னசென்ஸை பற்றி எழுதுறது தான் பாஸ்டரல்ஸ். நெக்ஸ்ட் முக்கியமான ரைட்டர் வில்லியம் டிண்டேல். அவருடைய பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1494 1536 வரைக்கும். ஹி வாஸ் அ கேப்டன் ஆஃப் ஆர்மி ஆஃப் ரிஃபார்மர்ஸ். ஆர்மி ஆஃப் ரிஃபார்மர்ஸுக்கு இவர் கேப்டனாகவும் இருந்திருக்காரு அண்ட் ஆல்சோ தேர் ஸ்பிரிச்சுவல் லீடர், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லீடராகவும் இருந்திருக்காரு. He holds a distinction of being the first to ever print New Testament in English language. பைபிளில் இருக்கக்கூடிய நியூ டெஸ்டமெண்ட்டை இங்கிலீஷ் லாங்குவேஜில் பிரிண்ட் பண்ணவர் இவர் தான்.
He was a true scholar, a genius, so fluent in 8 languages that it was said one would think any one of them to be his native tongue. 8 லாங்குவேஜ் நல்லா அழகா பேசுவாரு. இவர் எந்த லாங்குவேஜில் பேசுறாரோ அந்த 8 லாங்குவேஜில் எதில் பேசுறாரோ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவார். He is frequently referred as architect of English language. இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய ஆர்கிடெக்ட் அப்படின்னு இவரை நம்ம கூப்பிடலாம். ஏன் அப்படின்னா he coined many phrases, நிறைய phrases வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி இருக்காரு. He translated Bible into an early form of modern English from Greek in 1526. 1526ல என்ன பண்றாருன்னா கிரீக்ல இருக்கக்கூடிய பைபிளை ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷுக்கு இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, he was the first person to make use of Gutenberg movable type of press. இந்த Gutenberg movable type of press அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜொஹான்ஸ் குட்டன்பர்க்ங்கிறவர் 1440ல 1440ல கட்டன்பர்க் பிரிண்டிங் பிரஸ்ன்னு ஒன்று கொண்டு வர்றார். அதாவது இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம்ல முத டைப் பண்ணவர் கொண்டு வந்தவர் இவர் தான், வில்லியம் டிண்டேல். Tyndale translations were banned by the authorities and Tyndale himself was burned in 1536. ஸோ அவருடைய டிரான்ஸ்லேஷன் எல்லாமே வந்து அந்த அத்தாரிட்டிஸ், ரோமன் கேத்தலிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த போப் ஆண்டவர்கள் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களால தடை பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லை, இவரையே தூக்கி போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நெருப்புல போட்டிருக்காங்க. Tyndale himself was burned in 1536. 1536ல அவரே தூக்கி என்னதுல போட்டிருக்காங்க, நெருப்புல போட்டிருக்காங்க. At the investigation of agents of Henry VIII and the Anglican Church. The last one, Roger Ascham. இவருடைய பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1515ல இருந்து 1568 வரைக்கும். He was an English scholar and prose writer. இவருடைய ஸ்டைல் எல்லாமே ப்ரோஸ் ஸ்டைலில் தான் இருக்கும். பிரின்ஸ் எலிசபெத்தோடைய டியூட்டராக இருந்திருக்காரு. கிரீக் அண்ட் லாட்டினை பிரின்ஸ் எலிசபெத்துக்கு சொல்லித்தர இல்லை அவங்களுக்கு வந்து கைட் பண்ண ஒரு டியூட்டராக இருந்திருக்காரு. அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1548லேருந்து 1550 வரைக்கும். He was a son of John Ascham, who was a steward to Baron Scrope of Bolton. Baron Scrope of Bolton உடைய ஸ்டீவர்ட் தான் ஜான் ஆஸ்கம். இந்த ஜான் ஆஸ்கம் உடைய மகன் தான் ரோஜர் ஆஸ்கம். In 1530ல ஆஸ்கம் had an unspecified quarrel with the court. ஒரு கோர்ட்டோட இவருக்கு வந்து குவாரல் உண்டாகுது. அதில் தான் இவர் என்ன டிஸ்கிரைப் பண்றாருன்னா, அந்த ஈவெண்ட்டை, அந்த பிரச்சனை, அந்த குவாரலை என்னவா இவர் டிஸ்கிரைப் பண்றாருன்னா, a storm of reason, violence and injury. A storm of reason, violence and injury அப்படின்னு கோட் பண்றாரு. அதே வருஷம் தான் 1530ல தான் he was appointed as a personal secretary. செக்ரட்டரியா யாருக்கு வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு, ரிச்சர்ட் மோரிசனுக்கு ஆகுறாரு, செக்ரட்டரியா வர்றாரு. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸோஃபில்லஸ். ஆக்சுவலாக திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு ஒர்க் ஆஃப் ஆஸ்கம். ஆஸ்கமோடைய முத பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒர்க் தான் டாக்ஸோஃபில்லஸ். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா லவர் ஆஃப் பவ் அப்படின்னு அர்த்தம். சில இது எந்த வருஷம் வந்து வருது அப்படின்னா 1545ல பப்ளிஷ் பண்றாரு. இட் வாஸ் டெடிகேட்டட் டு ஹென்ரி எய்த். இது யாருக்கு வந்து டெடிகேட் பண்றாரு அப்படின்னா ஹென்ரி எய்த்துக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் த ஸ்கூல் மாஸ்டர். ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் மாஸ்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் புக் ஃபார் யூத்துக்காக எழுதப்பட்ட புக்கு. இது வந்து 1533ல வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. பட் ஆக்சுவலாக இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகும்போது அவர் இல்லை, அவர் இறந்துடுறாரு. ஸோ அதான் போஸ்ட்மஸ்லி பப்ளிஷ்டு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒர்க் தான் ஸ்கூல் மாஸ்டர். ஸோ ஏஜ் ஆஃப் சாஸ்டர்ல இந்த ரைட்டர்ஸை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.